அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான முக்கியமான பொது அறிவு வினாக்கள் நீதித்துறை என்ற பாடத்திலிருந்து கொடுத்திருக்க தேர்வுக்கு பயனுள்ள வகையில் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக சேனலில் கொடுக்கப்படும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்தியாவின் தற்போதைய தலைமை நீதிபதியாக உள்ளவர் யார்? தனஞ்சய யஷ்வந்த் சந்திரசூட். ஆப்ஷன் பி. இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் சி. முதலாக நிறுவப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சர் எலிஜா இம்ஃபே. ஆப்ஷன் ஏ. சென்னை உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு டேஷ். 1862. ஆப்ஷன் சி. சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தை ஏற்படுத்தியவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆப்ஷன் சி. மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்களை நீக்கி மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைத்தவர் யார்? காரன்வாலிஸ். ஆப்ஷன் பி. இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு தனி கொஷின் பேப்பர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பிஸ்ட் அட்டண்டருக்கு தனி கொஷின் பேப்பர், எக்ஸாமினர், ரீடர், பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு தனி கொஷின் பேப்பர், கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி இந்த போஸ்டிங்க்கு தனி கொஷின் பேப்பர் என 4 விதமான கொஷின் பேப்பர்ஸோட ஓஎம்ஆர் ஃபார்மெட்டும் சேர்த்து கொடுத்துடுவேன். ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண நீங்கள் 30 ரூபீஸ் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 8939497821 ஜிபே ஃபோன்பே மூலமாக ஸோ நீங்கள் இந்த 30 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்தியாவின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எது? கல்கத்தா உயர் நீதிமன்றம். ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான நீதிபதிகளை கொண்ட உயர் நீதிமன்றம் எது? அலகாபாத் உயர் நீதிமன்றம். ஆப்ஷன் டி. இந்திய உச்ச நீதிமன்றம் டேஷில் நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 28, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஆப்ஷன் டி. இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஹெச். ஏ. கனியா. ஆப்ஷன் சி. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறும் சட்ட பிரிவுகள். சட்ட பிரிவுகள் 124 முதல் 147 வரை. ஆப்ஷன் ஏ. டேஷின் படி நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்ச நீதிமன்ற விதிகள் ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டன. சட்டப்பிரிவு 145 படி. ஆப்ஷன் சி. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதலாவதாக முன்மொழிந்தவர் யார்? மான்டெஸ்கியூ. ஆப்ஷன் ஏ. முதல் லோக் அதாலத் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? 1982 ஆண்டு குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது. ஆப்ஷன் டி. நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2005 ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் சி. டேஷின் படி உயர் நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வழங்குகின்றன. சட்டப்பிரிவு 226 படி. ஆப்ஷன் ஏ. உச்ச நீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவின் படி நீதி பேராணைகளை வழங்குகின்றன?
சட்டப்பிரிவு 32 படி ஆப்ஷன் பி. FIR என்பது டேஷ். முதல் தகவல் அறிக்கை ஆப்ஷன் ஏ. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. அமர்வு நீதிமன்றம் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி. பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. எக்ஸாம் டேட் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்ச் மந்த் கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஹால் டிக்கெட் தற்பொழுது வெளியாகி இருக்கு. ஸோ நமக்கான தேர்வு தேதி, ஹால் டிக்கெட் பற்றிய தகவலும் கூடிய விரைவில் தெரிய வரும். ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செப்டம்பர் என்று நவம்பரில் நடக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ டிலே பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ படிக்கக்கூடியவங்க ஸோ இது போல் நியூஸ்லாம் மற்றவங்க கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒழுங்காக படிங்க. எக்ஸாம் டேட் பற்றியெல்லாம் நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க. கூடிய விரைவில் எக்ஸாம் டேட் வந்து தெரிய வரும். இன்னும் சில நாட்கள்லேயே வந்து தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா படிங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாம் டேட் பற்றியெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பின்வரும் எந்த மாநிலம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பின் மூலம். ஆப்ஷன் ஏ. டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், இரண்டு மாநில அரசாங்கங்கள், மேற்கண்ட அனைத்திற்கும் இடையே. ஆப்ஷன் டி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன். ஆப்ஷன் பி. மதுரை உயர்நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட நாள்? 24 ஜூலை 2004. ஆப்ஷன் சி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள தற்போதைய நீதிபதிகளின் எண்ணிக்கை? 75. ஆப்ஷன் சி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது? 62. ஆப்ஷன் பி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக உயர்த்த மேற்கொண்ட சட்ட திருத்தம்? 15வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் ஏ. உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 124. ஆப்ஷன் டி. உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது? 65. ஆப்ஷன் பி. இந்திய உச்ச நீதிமன்றத்தில் அங்கம் வகித்த முதல் பெண் நீதிபதி யார்? பாத்திமா பிவி. ஆப்ஷன் டி. நீதிபதி பாத்திமா பிவி. இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி யார்? நீதிபதி அண்ணா சாண்டி. ஆப்ஷன் ஏ. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? நீதிபதி பத்மினி ஜேசுதுரை. ஆப்ஷன் சி. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி.
ஆப்ஷன் பி. இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன? 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ.